அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே நபிமாருடைய அந்த வரலாற்றின் தொடரில் நேற்றைய தினம் நாம் மூசா நபியுடைய வரலாற்று செய்தி அறிந்து கொண்டோம். அந்த வரலாற்றிலே இன்னும் சொல்ல வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளை நாம் இன்றைக்கு அலசிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம நேற்று நாம் முடிக்கும்போது எதில் முடித்து கொண்டோம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற பகுதிக்கு போகிறார்கள். அங்கே போய் திருமணம் ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த திருமணத்தில் அந்த மாமா தரப்பால், பெண் தரப்பால் சொல்லப்படுது, 8 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா நம் மகளை திருமணம் முடித்துதார என்ற ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் உடன்பட்டு அந்த 10 வருஷமோ 8 வருஷமோ வேலை செய்துவிட்டு அதில் நிறைய தகவலை நம்ம நேற்று படித்து கொண்டோம். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவங்க காலம் முடிஞ்ச உடனே அந்த ஏரியா விட்டு வெளியேறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது அத்தியாயம் 29வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடியும். எப்படி ஃபலம்மா கலா மூசல் அஜல, மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் இருக்குத்தானே, 8 வருஷம் 10 வருஷம் எதை பொருந்து கொண்டான்னு வரல. அந்த காலம் முடிவடைந்த பொழுது வசார பி அஹ்லிஹி, குடும்பத்தை அழைத்து கொண்டு செய்கிறாரு, போகிறார். போகிற நேரத்தில் ஆனசமின் ஜானிமி தூரி நாரன், ஒரு தூர பகுதியில் நெருப்பு தணலை பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறா குசு, அவனோட குடும்பத்தில் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் இங்கே இருங்க, நான் போயிட்டு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆத்திக்கு மின்ஹா பி ஹபர் அவ் ஜதுவத்தி மினன்னார் லஅல்லக்கும் தஸ்தலு. அங்கே நான் ஒரு மெசேஜ், ஏதாவது தகவல் கிடைக்கும், அந்த இடத்துல ஏன் நெருப்பு தணல் பத்துது, அது என்ன காரணம், ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்கும். அந்த மெசேஜை பெற்று வருவேன். அல்லது நெருப்பு தணலை எடுத்து வருவோம். எதற்குன்னு கேட்டால், ரொம்ப கூலாக இருக்கிறது, நம்ம கூதல் காயிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நெருப்பு தணலை எடுத்து வாரேன் என்று 2 செய்தியை சொல்லி கொண்டு அந்த குடும்பத்தாரை அங்கே உட்கார வைத்து விட்டு போகிறார். அங்கே போன உடனே அல்லாஹ் தஆலா எப்படி வர வைக்கிறான் பாருங்க. இவரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். அது வேறொரு வர வைப்பதற்கான சில வழிமுறைகளை கையாளுறான். ஃபலம்மா அத்தாஹா, அவர் அந்த இடத்துக்கு போகிறார். போனவுடன் நூதிய மின் ஷாத்தில் வாதில் ஐமன் ஃபில் புக்காத்தில் முபாரக்கா, பரக்கத் புரிந்த அந்த வலது பக்க பள்ளத்தாக்கில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு ஓசை கேட்கிறது. எப்படி ஓசை? ஐயா மூசா, மூசா இன்னும் சத்தம் கேட்குது. அதில் பேசுகிறான், இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் உலகத்துக்கெல்லாம் ரட்சகன் என்ற தகவல் அல்லாஹ் மெசேஜை கொடுக்குறான். கொடுத்துட்டு இது 28வது அத்தியாயம் 30வது வசனத்து வருது. அடுத்த செய்தி பாருங்க, வேற இடத்துல வருது, இன்னி அன ரப்புக், நான் தான் உங்க ரப்பு, ஃபஹ்லா நாளை, உங்களோட 2 சருப்பையும் கலட்டிடுங்க, பாதனியை கலட்டிடுங்க, இன்னக்க பில் வாதில் முகத்தஸ் துவா, இந்த துவா என்ற புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்றான். 2 செருப்பை நீ கலட்டிடுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ற மெசேஜை பாருங்க, வ அனஹ்தருத்துக், உன்னே நான் நபியா நபியாக தேர்வு செஞ்சுட்டேன். ஃபஸ்தமே லிமா யுஹா, இப்போ நான் சொல்றதை கவனமாக கேட்கணும். நான் என்ன சொல்றேன் என்பதை நீ என்ன செய்யணும், அல்ல கவனமாக கேட்கணும். சொல்லிவிட்டு அல்ல சொல்ற வார்த்தை முதலாவது சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹ், என்னை தவிர வணங்குவதற்கு யாரும் கிடையாது. ஏகத்துவத்தை அடிப்படை கொள்கையில சொல்லி கொடுக்குறான். நான் தான் ரப்பு, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எனவே ஃபஅபுதுனி, என்னை தான் நீ வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. வாக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி தொழுகை நிலைநாட்டணும். அப்போ 2 செய்தியை சொல்றான். ஒன்று என்ன சொல்றான், உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியா ரப்பு நான் மட்டும்தான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், என்னை நினைவு கூறணும் இல்லையா, அதுக்கு நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க என்ற தகவலை சொல்லிட்டான். இப்ப சொன்னதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், தகவலை மெசேஜை கொடுத்துறான் தானே, இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போகணும். ஃபிரௌன்ட்ட போய் அவன் வரம்பு மீறி இருக்கிறான், நான் தான் ரப்புன்னு சொல்கிறான்.
இந்த உலகத்தை அவனை விட ரப்பு இல்லைன்னு சொல்றான். அப்ப முதலாவது பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஃபிரௌன் தான் போனீங்க. இப்ப வந்து மூசா நபி என்ன செய்றான்னு கேட்டா சொன்ன உடனே சில கோரிக்கைகளையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். முதலாவது பிரார்த்தனை, ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கும், வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தில் எனக்கு இலேசிப்படுத்தணும், வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவின் முடிச்சு அவிழ்த்துறணும், யஃப்கஹு கௌலி, இதனால வந்து என்னுடைய சொல்ல, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்சை அவங்க தெளிவா கேட்கணும். வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் ஹாரூன், அந்த சகோதரன் என்ன செய்யணும்னு கேட்டா எனக்கு பலமா பக்க பலமா ஆக்கணும். உஷ்துது பிஹி அஸ்ரி, என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அவரை கொண்டு நீ பலப்படுத்தணும். வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என்னுடைய எல்லா விடயங்களும் அவருடைய கூட்டி சேர்க்கணும். அவரை யார ஹாரூன. கை நுஸப்பிஹக கஸீரா, ஏன்னு தெரியுமா, நான் உன்னை அதிகமாக நான் தஸ்பீஹ் செய்யணும். வனது குறுக்க கஸீரா, உன்னை அதிகமா நினைவு கூறணும் என்ற செய்தியை அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு, சரி பிரச்சாரம் பண்றேன், நாவிட முடிச்ச நீ அவிழ்க்கணும், நான் தெளிவா பேச அழகா பேசணும், என்னுடைய நல்ல எனக்கு பல பக்க பலமாக எனக்கு சகோதரன் நீ தரணும். இந்த கோரிக்கை வச்ச உடனே அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் பாருங்க, கால கது ஊத்தீத்த சூலக்கையா மூசா, மூசாவே நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்களோ அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லிட்டான். கோரிக்கை வச்சீங்க தானே, என்ன கோரிக்கை, சகோதரர் நபியாக்கி உங்களுக்கு பக்க பலமாக ஏகத்துவம் சொல்வதற்கு உங்களுக்கு துணை தேவை தானே, சரி அந்த கோரிக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் அதை சொல்லிட்டான். சொன்னது அப்புறம் இன்னும் சில செய்தி மேலே சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, மூசாவே அதுதுக்க பி அஹீக்க, உன்னுடைய சகோதரை கொண்டு உன்னை நாங்கள் வந்து பலப்படுத்துவோம். உனஜ அல்லக்குமா சுல்தான், சில ஆதாரங்களில் உங்களுக்கு தருவோம். ஃபலா யஸிலூன இலைக்குமா, அவங்க யாரும் உங்ககிட்ட நெருங்கல முடியாது. நீ பயப்படுற, என்ன பயப்படுறா, அவன் அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே கொலை செஞ்சதாக குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர் கொலை செய்யல, நம்ம விளங்கப்படுத்தணும், தட்டினார் மூத்த போயிட்டாரு, இதனால வந்து என்னை கொலை செஞ்சிருவாங்க, என்னை அடிச்சிருவாங்க, என்னை தாக்கிடுவாங்க, பயப்படுறேன், இந்த மாதிரி சொன்னாரு தானே. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அப்படியெல்லாம் நெருங்கலாம் இயலாது. அந்துமா ஒபனித்தபா குமுல் காலிமூன், நீங்களும் உங்களை யார் பின்பற்றாங்களோ அவங்களும் வெற்றியாளர்கள், நீங்க வெற்றி பெற போறீங்க, நீ எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம நீங்க பிரச்சாரம் பண்ண போங்க சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, பிரச்சாரம் பண்ண போக முன்னால சில அடிப்படை ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறான். என்ன ட்ரைனிங் தெரியுமா, முதலாவது ட்ரைனிங் என்ன தெரியுமா, இந்த அல்லாஹ் கேட்கிறான், வமாத்தில் கபி யமீனி யா மூசா, மூசா உன் கையில என்னைக்குன்னு கேட்கிறான், வலது கையில. அவர் சொல்றாரு, ஹிய அசாய, என் கையில வந்து அசா கொள்ளிக்கு, சரி இதை வச்சு என்ன செய்வீங்க, அவர் சொல்ற அதவக்கோ அலைஹா வாஹுஷுபி அலா கனமி வலியஃபிய மாரி புக்ரா, நான் வந்து எனக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆட்டை செய்வான்னு கேட்டா கொலை பறிக்கிறதுக்கு இந்த அசாவை பயன்படுத்துவேன், வேற வேற தேவைகளுக்கு இந்த அசாவை பயன்படுத்துன்னு சொல்றாரு. அப்படியா, சரி இப்ப நீ என்ன செய்ய தெரியுமா, அந்த அசா கோலை வந்து அல்கிஹா யா மூசா, அப்படி கீழே நீ போட்டுற, தரையில போடு, தரையில போட்டுன்னு ஃபால்காஹ ஃபைதாயி ஹய்யத்துன் தஸா, இந்த ஊர்ந்து செல்லுகிற பாம்பு மாதிரி படம் எடுக்குது. அதுல எப்படி வருதுன்னு கேட்ட பாரு, இன்னொரு இடத்துல தஹ்தஸு கன்னஹா ஜான்னு, நலிந்து போற மாதிரி செய்து பாம்பு வந்த உடனே வல்லா முதிபிர வலம் யாக்கிபு, திரும்பி பார்க்காம ஓடுறார், பயத்துல ஓடுறாரு. அல்லாஹ் சொல்றான் வந்து லா தஹப், நீ பயப்படாதே, இன்னி லா யகாபு லதைய முர்சலும், தூதுவர்கள் வந்து என்னிடத்துல ஏன் பயப்படக்கூடாது அல்லாஹ் சொல்றான். ஏன் பயப்படுறீங்க, சொல்லிவிட சொன்ன போங்க, போய் என்ன செய்யணும் கேட்டா அசா கோலை கையில் எடுங்க, எடுத்தீங்க சனவீதுஹா சீரத்தகள் உலா, ஆரம்பத்தில் அசா கோலை எப்படி இருந்தீங்க, அசா கோலா தான் இருந்தீங்க, அது மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க பாம்பு தான், இது பாம்பு தான், ஆனா பிடிச்சா குத்துன்னு நினைக்கிறீங்க, தாக்கும் நினைக்கிறீங்க, அப்படி ஒன்றும் நடக்க தேவையில்லை, கையில பிடிக்க கூட உங்களுக்கு கம்பா மாறிடும், பயப்பட தேவையில்லை, நீங்க எடுங்க என்று அல்லாஹ் செய்றாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறான் தெரியுமா, இந்த அற்புதத்தை கொண்டு போயிட்டு ஃபிரௌன்ட்ட காட்ட போறாங்க. அதுக்கு முன்னால ஒரு பயிற்சி கொடுத்தா அச்சத்தை போக்கி பயத்தை போக்கி அப்பதான் தைரியமா எதிர்கொள்வாரு. திடீர்னு ஃபிரௌன்ட்ட போய் அசா கோலை தூக்கி போடுங்க என்று சொன்னா பாம்பை மாறினா அவர் அப்போ அங்க ஓடிடுவார். அப்ப ஃபிரௌன் என்ன கேட்பான் தெரியுமா, என்னது என்னங்க அற்புதம், நீங்களே ஓடுறீங்க பயத்துல, இதான அற்புதம் கேட்பானா இல்லையா. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்ட ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்து பயத்தை போக்கி
இல்லாமாக்கி அல்லாஹ் ஒன்று கொடுத்துட்டான். இன்னொன்று அதுகள் எதற்கு ஃபீ ஜைபிக்க, உங்களோட பக்கெட்ல கையை போட்டு எடுங்க, எடுத்து பார்த்தா வெளிச்ச மாதிரி. அப்ப இதுவும் வந்து அத்தாட்சி அற்புதம். இது மாதிரி 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் செய்யறான் மூசா நபி கொடுத்து இப்பதான் சொல்றான், இப்ப நீங்க என்ன செய்யுங்க போங்கன்னு சொல்றான். ஏற்கனவே சொல்லும்போது அல்லாஹ் எப்படி சொன்னாங்க, இது என்ற வார்த்தை சொன்ன, இது ஹப் என்ன அர்த்தம், நீங்க மட்டும் போங்க. இப்ப அவர் கோரிக்கை வச்சாரு தானே சகோதரன் தாங்க, இப்ப எப்படி பயன்படுத்துறான் தெரியுமா, இது ஹபா 2 பேரும் போங்கன்னு சொல்றான், 2 பேரும் போங்க. இப்ப 2 பேரும் என்ன செய்யறான்னு கேட்டா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, யார்கிட்ட போறாங்க, ஃபிரௌன்ட்ட போறாங்க. அப்ப சில வார்த்தையை சொல்றான் பாருங்க, ட்ரைனிங் கொடுத்தது ஒரு பகுதி. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா, சரி நீங்க எப்படி பேசணும் தெரியுமா, கவுலல் லையினா, மென்மையா பேசணும், சாஃப்டா பேசணும், கரடு முரடா பேசக்கூடாது. நீ சாஃப்டா மென்மையா பேசுவதனால் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, உங்களோட அந்த சொல் பிரயோகம், அந்த வார்த்தை பிரயோகத்தினால அஞ்சக்கூடும், அந்த கொள்கையை விளங்கக்கூடும். எனவே வந்து கவனமா பேசணும், கரடு முரடா பேசக்கூடாது என்று முதல் கண்டிஷன் போறான் பாருங்க. இது தவ்வா களத்துல எல்லாட்டும் இருக்க வேண்டிய முக்கியமான பகுதி. இன்றைக்கு நீங்க பாருங்க, ஆரம்பத்தில் சிலருடைய பேச்சுகள் எப்படி இருக்கும் என்று கேட்டா, அதை கேட்டாலே நரகவாதிகள், முட்டாள்கள், கபுரு முட்டிகள், அந்த மாதிரி சில வார்த்தை பிரயோகங்கள் செய்யணும் கேட்டா அவனை அந்த சத்தியத்தை கேட்க வைக்காது. அவன் என்னடா எடுத்தெடுப்புல எங்களை கபுரு முட்டின்னு சொல்றான், எடுத்தெடுப்புல எங்களை முட்டாள்னு சொல்றான். அப்ப என்ன அந்த பயானை கேட்க மாட்டான், அந்த அந்த சீடியை எடுத்து பார்க்க மாட்டான். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ வந்து ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளன் தான், நீ வந்து பேசுற வார்த்தை கவனிப்பா உன்னிப்பா பேசணும். அப்ப இது வந்து ரசூலோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, அப்ப ரசூலா எப்படி நடந்தாங்க, ரசூலா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், எல்லா நபிமார்களும் இதான் உபதேசம் பாருங்க. என்ன சொல்றான், வலவ் குந்த ஃபல்லன் கலீல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலி, நபியே நீங்க கரடு முரடான மனுஷனாக இருந்திருந்தால் உங்களை விட்டு ஒரு சமூகம் விரண்டோடிகளை சொல்லி காட்டுறான். உங்களோட பேச்சு திறமை வச்செல்லாம் உங்களோட கொள்கையை வச்செல்லாம் அடிப்படை மக்கள் வரல. நீங்க நளினமா நடந்து கொள்றீங்க, பண்பா நடந்து கொள்றீங்க, பேசுற போது பக்குவமா பேசுறீங்க. ஒருத்தர் மனசை உடைச்சு தகவல் சொல்லல, ஒருத்தர் மனசை உடைச்சு தகவல் சொன்னா தகவல் ஏறாது, அவன் கேட்க மாட்டான். அப்ப நீங்க வந்து நடந்து கொள்ற முறைக்கு தானே உங்களை நோக்கி நிறைய மக்கள் சாரசாரைய வராங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா சில சம்பவங்கள் சொல்ல பாருங்க. அதுல ஒரு சம்பவம் தான், யூத கூட்டம் வரான், யூத கூட்டம் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா அஸ்ஸாமு அலைக்கும் சொல்றான். அஸ்ஸாமுன்னு அரபுல நாசம், அஸ்ஸலாமுன்னு சாந்தி, அஸ்ஸாமுன்னு நாசம் உண்டாடுன்னு சொல்றான். பக்கத்தில் ஆயிஷா நாய் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழைக்க சொல்லிட்டான், வாழைக்கு அது உங்களுக்கே உண்டாட்டும், வாழைக்கு சாமன்ற வெளிப்படையான வார்த்தையும் சொல்லல ரசூலுல்லாஹ், வாழைக்கு அவ்வளவுதான், அது உனக்கே உண்டாட்டும். பக்கத்தில் உள்ள ஆயிஷா நாய்க்கு கோவம் வந்துச்சு, என்ன என் கணவரை பார்த்து உங்களுக்கு நாசமா, உனக்கு நாசம் உண்டாட்டும், அப்படி உண்டாட்டும், இப்படி உண்டாட்டும் கடுமையாக திட்டான். உண்மையில யதார்த்தம் தானே, கணவனை வச்சுக்கொண்டு கடுமையாக பேசினா ஒரு பொம்பளை கோவம் வரும். அந்த மாதிரி கோவம் வந்தீங்க. ஆயிஷாக்கு ரசூல் அதை நல்லா பேசிட்டீங்க எப்படி சொன்னாங்களா, சா நமக்கு நீங்க நம்மளை இறக்கமுள்ள பொம்பளை தான், நமக்கு யாராவது ஏசினா நீங்க பார்த்துக்கொள்ள மாட்டீங்க, இன்னொரு 4 வார்த்தை பேசிக்கலாமா, அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷா என்ன நடந்து எப்படி பேசுறீங்க, என்ன மாதிரி நடந்து கொள்றீங்க, நிதானம் இழந்து பேசுறீங்க. அப்படி பேசும்போது இப்படி சொல்றாங்க, என்னல்லாஹ் ரிஃப்க், அல்லாஹ் மென்மையானவன், யுஹிப்பு ரிஃப்க குல்லஹு, எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா மென்மையை தான் விரும்புகிறான். நீங்க சாஃப்டா நடக்கலையே, கரடு முரடா நடந்து கொள்றீங்களே. அதுக்கு ஆயிஷா நான் கேட்குறாங்க, சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு கேட்கல போல, அப்படி கேட்குறான். என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு கேட்டு, அதுக்கு தான் நான் பதில் கொடுத்து வாழைக்கும் சொன்னேனே, அது அவங்களுக்கே உண்டான்னு சொல்லிட்டேனே, எனக்கு கேட்காமலாம் இல்லை, எனக்கு கேட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேணாம், இது மாதிரி நடந்து கொள்வது அல்ல விரும்ப மாட்டான், அல்ல சொஃப்டானவன், தவ்வாக்கள் சொஃப்டா தான் இருக்கணும், சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆனா கரடு முறை சொல்லிடக்கூடாது, கடும் தொனியில் அவனை தாக்கி நீங்க எல்லாம் அறிவாளிகளா, அவ ஏதாவது இந்த சிந்திப்பதற்கு கூட உங்களுக்கு மூளை இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாம, இல்லை இது தெரியாம செய்யறாங்க, இது புரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கூட விளங்க வாய்ப்பு இருக்கிறது, அவங்க இன்னும் கொஞ்சம் தேடி இன்னும் கொஞ்சம் விளங்கினான்னு அறிஞ்சு கொள்வாங்க என்று அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா அவ என்னன்னு கேட்போமே.
என்ன பேசுறான்னு கேட்போமே, அப்படி உள்வாங்குவலாம் இல்லையா? அப்ப இஸ்லாத் மார்க்கத்தில் மூசா நபிக்கு மட்டும் சொல்ல கண்டிஷன் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு உள்ள கண்டிஷன் கிடையாது. உலகத்தில் யாரெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களோ அத்தனை பேர்களும் கையாளுகிற சில அழகான வழிமுறை என்பதை சொல்லி காட்டுகிறது. இன்னொரு செய்தியை பாருங்க. தொழுகையில ஒரு நபித்தோழர் என்ன செய்யறான்னு கேட்டா அறியாம சத்தம் போட்டு பேசுறாரு. ஏன்னா அவர் தும்மினாரு, தும்மலுக்கு அல்ஹம்து சத்தமா சொன்னாரு. இருக்கிறாக்கெல்லாம் குறுகுறுன்னு பார்க்க துவங்கிட்டாங்க. இப்போ இவரும் என்ன என்ன தொழுகையில் அப்படிலாம் பேசுறாரு. தொழுகையில் ஒரு பேச்சு நடக்குது. தொழுகை முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிடுறான். அவர் சொல்றாரு, நான் பயந்து போனேன். ரசூலா எப்படி நடந்து கொண்டான்னு சொல்றாரு. வலா வரபனி வலா கஹரணி வலா சத்தம், எனக்கு ஏசல்ல, எனக்கு திட்டல்ல, முறைச்சு பார்க்கல. மா ரைத்து முஅல்லிமன் கபுலஹு வலா பாதுஹு, இது போன்ற ஒரு ஆசிரியரை என் வரலாற்றில் இதுக்கு முன்னாலும் பார்த்ததில்லை, இதுக்கு பிறகு பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிறார். தொழுகையிலும் தவறு நடக்கிறது, தொழுகையில பேச்சுவார்த்தை நடக்கிறது, மிக பிழையான காரியம் நடக்கிறது. என்ன கேட்டிக்கணும்? தொலை வாரீங்க, உங்களுக்கு இதை கூட தெரியலையா? இதெல்லாம் தெரியாம தான் பள்ளிக்கு வாரீங்கண்ணே. உங்களோட எத்தனை வயசு உங்களுக்கு? அப்படி வார்த்தையெல்லாம் கேட்கல. தொழுகையில இந்த மாதிரி நடந்து கொள்ள வேணாம், தொழுகையில தஸ்பீஹ் இது மாதிரி காரியம் செய்யணும் என்று சொல்றாங்கண்டா, அப்ப எனவே நானும் நீங்களும் இந்த பண்பாக அன்பாக பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அது மாதிரி நீங்க பாருங்க, இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். சுமாமா சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆங்காங்கே சஹாபாக்கள் அநியாயம் பண்றாரு, அட்டூழியம் பண்றாரு. அவரை கூப்பிட்டு ரசூல் அனுசரான பள்ளி வாசல் ஒரு தூண்ல கட்டி போடுறான். அப்படி என்ன தூண் கட்டி போறனா இருக்கமா கட்டி போறல, அந்த இடத்துல வைக்கிறாங்க. அவங்க அவருக்கு எந்த பிரச்சாரம் பண்ணல. இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றிணைகிறது, பேசுறது, கதைக்கிறது, கருத்து பரிமாற்றம் எல்லாம் நேரடியாக விளங்குது. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இஸ்லாத்துக்கு வராருங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சாரம் பண்ணல. என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால் என் உள்ளத்தில் மிக வெறுப்புக்குரிய மனிதராக இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நீங்க நேசத்துக்குரியாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் அவருக்கு மேடை பேச்சு ஒன்றும் பண்ணல, விடிய வச்சு கொண்டுதான் இஸ்லாம் இதான் இஸ்லாம்னு கத்தல. அவர் பண்பை பார்க்கிறார், நடைமுறை பார்க்கிறார், பேச்சுவார்த்தையை பார்க்க எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அற்புதமான மனுஷன், அஹ்லாக்குள்ள மனுஷன். இவரை பார்த்தா அங்கெல்லாம் தப்பா பேசியிருக்கிறேன். அப்ப இவரது கொள்கையில சத்தியம் இருக்கும், இவர கொள்கையில நல்ல நல்லவை இருக்கும் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருண்டா. அப்ப எனவே அப்ப இது பிரச்சாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் கையாள வேண்டிய அம்சம் என்பதை புரிந்து கொள்வன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? நீங்க கவுலல் லையினன், சொஃப்டாக நீங்க தவா செய்யணும். அவர் போய் சொல்றாரு. ஆனா சொஃப்டாக இருந்தாக்க மறைச்சு இல்ல, சொல்றாரு பாருங்க. முதலாவது ஃபகூலா, ரெண்டு பேர் சொன்னார்கள், இன்னா ரசூலா ரப்பிக், உங்க ரப்புடைய தூதராக வந்திருன்னு சொல்றான். உங்க ரப்புடைய தூதர், உங்க ரப்புடைய, உனக்கு ரப்பு வைக்கிறார், அல்லாஹ் வைக்கிறார். அவன் தான் அல்லாஹ்னு சொல்றான், அவன் தான் ரப்புன்னு சொல்றான். அவருக்கு சொல்றாரு நீ ரப்பு இல்ல, நீ ரப்பு இல்லை என்று எப்படி பதிவாக்குறான்னு கேட்டா, உங்க ரப்பு தெரிவிக்கிறார், அவருடைய தூதராக நாங்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்றார். முதலாவது நீ ரப்பு இல்லை என்று பதிவு செஞ்சிட்டார். சொல்லி போட்டு ஃபாரிசில் மானா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரேல் சமுதாயத்தை நீங்க அநியாயம் பண்றீங்க, அட்டூழியம் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க, அவங்களை எங்களோட அனுப்பி வைங்க. வலா துஅذிபுஹும், அவங்களுக்கு நீங்க எந்த அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. கது ஜீனாக பி ஆயத்தும் மிர் ரப்பிக், உங்க ரப்பிடமிருந்து அத்தாட்சிகள் கொண்டு வந்திருக்கிறேன். வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா, நேரான வழி யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். இன்னா கது ஊஹிய இலைனா அன்னல் அதாப அலா மன் கذب வதவல்லா, இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்து புறமுது காட்டி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என சொல்றார். சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்னு இப்ப பேசுறான். கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, உங்க ரெண்டு பேருக்கு ரப்பு யாரு? நான் தான் ரப்பு, வேற யார் ரப்பு அப்படி கேட்கிறான். அவர் யாரு? உடனே மூசா விளக்கம் சொல்றார். ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹலக சும்ம ஹதா, அந்த ரப்பு யாரு தெரியுமா? எல்லாத்தையும் படைத்து அதுக்கு தோற்றங்களை கொடுத்து அதுக்கு நேரான வழியை காட்டிருக்கிறான், அவன் தான் ரப்பு.
அப்ப அவன் கேட்கிறான் தெரியுமா, ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, சரி முன்னே சமுதாயத்தின் நிலைமை என்ன அப்படின்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தின் நிலைமை என்ன, அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? பரம்பரை பரம்பரையாக இந்த கொள்கை என்ன ரப்பா ஏற்றுக்கொண்டாங்களே, இந்த கடவுளை பின்பற்றினாங்களே, அதுக்கு அவங்களுடைய தீர்ப்பு என்ன? அதுக்கு சொல்றாரு, இல்முஹா இந்த ரப்பி, அது சம்பந்தமான அறிவு ரப்பு தான் எனக்கு தெரியும். லா யதுல் ரப்பி வலா யன்சா, அவன் மறக்கவும் மாட்டான், தவறு செய்ய மாட்டான். இப்ப திரும்ப கேள்வி கேட்கிறார், எப்படி தெரியுமா? அவர் சொல்றாரு, யார்? மூசா நபி சொல்றான், ரப்பு சமாவாத்தி வல் வமா பைனஹுமா, வானத்துடைய ரப்பு அவன் தான், பூமியின் ரப்பு அவன் தான், அதுக்கு இடைப்பட்ட அனைத்துக்கும் அவன் தான் ரப்பு என்று திரும்பி பிரச்சாரம் பண்றார். இப்ப என்ன கேட்கிறான்னு கேட்டா, அவர் லிமன் ஹவுலஹு, கூட இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறார். அதுல வந்து பனு இஸ்ரேல் மக்களும் ஈக்கிறான். லிமன் ஹவுலஹு என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறார். யாரு? ஃபிரௌன் கேட்கிறான். ஓ எங்க அம்மா நான் நல்லா புரியுது. அவங்க சொல்றான் என்ன, ரப்புக்கும் வரப்பு ஆபாய்க்கும் அவ்வளவு, உங்களோட ரப்பாம், உங்களோட மூதாதிகளுக்கு அவதான் ரப்பான்னு தெளிவா சொல்றாரு. அதுக்கு வந்து அவன் சொல்றான், இன்ன ரசூலுக்கும் உள்ளத்தி உருசிலைகளுக்கு லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிக்காரதான் அவள் பைத்தியம். பதில் சொல்ல முடியல. என்ன சொல்றான்னு கேட்டா, பனு இஸ்ரேல் பார்த்து சொல்றான், இந்த தூதரிக்கு தான் இவர் பைத்தியம் பிடிச்சுக்கப்பா, உளர்றாரப்பா, ரப்பன்னு சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, இப்படி இருந்துச்சான்னு கேட்ட பைத்தியம் வார்த்தை சொல்றான். அதுக்கு பிறகு அவன் சொல்றாங்க, ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி, கிழக்கு மேற்கு அதுக்கு இடைப்பட்ட அதுக்கு ரப்பவன் தான், இப்படி சில பிரச்சாரம் பண்றான். இவனுக்கு பதில் சொல்ல முடியல, பொறுக்கவும் முடியல. அதுக்கு கடைசியாக என்ன முடிவெடுக்கிறான் தெரியுமா? லைனி தகத்த இலாஹன் கைரி, என்னை தவிர வேறு கடவுளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், அத்தனை பேர்களை நான் சிறையில் அடைப்பேன் சொல்றான். என்ன செய்ய? சிறையில் அடைக்க போறேன், நானா ரப்பு, என்ன தவிர வேற யார ரப்பு நீங்க எடுத்துக்கொண்டீங்க, எல்லாரும் சிறைச்சாலை தான் போவீங்க, எப்படி மிரட்டுறான். ஆனா மூசா நபி பயப்பட மாட்டார், தைரியசாலி தான். அவரு கேட்கிறாரு, இங்க வாங்க, அவ்வளவு ஜீவத்துக்க பிஷையும் முபி, தெளிவான சான்றுகளோடு உமக்கு வந்தாலுமா நீங்க எங்களை சிறையில் அடைப்பீங்க அப்படி கேட்கிறாரு. சான்றோட வந்திருக்கேன், சும்மா வரல, அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா தான் நான் வந்து அல்லாஹ்வை பத்தி சொல்லல, அல்லாஹ்வோட அத்தாட்சியோட வந்திருக்கிறேன். சொன்னோட அப்பா அவன் கேட்கிறான், சார் அப்படியா, அப்ப நீங்க உண்மையான ஆளா இருந்தா அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டுன்னு சொல்றான். இப்பதான் ட்ரைனிங் கொடுத்தாரு அல்லாஹ். அந்த கொடுத்த ட்ரைனிங் என்ன செய்யறான்னு கேட்டா, வாழ்க்கை ஆசை தூக்கி அசா தூக்கி போடுறாரு. ஹிய சுபானு முபீன், அது பெரிய பாம்பா மாறுது. என்னடா அது, அசாக்கோல் பாம்பா மாறிட்டு, வனச எதகு கையெடுத்து காட்டுறாரு. பைதாகிய பயவால் இன்னாதரின் பார்க்கிறாக்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுது, வெளிச்சம். இப்படி சொன்ன உடனே கூட இருக்கிற மக்கள் பேசுறான். இப்ப ஃபிரௌனே யுரீது அன் யுக்ரஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரின் ஃபமாதா தாமுருன், இவர் வந்து சூனியத்தின் மூலமாக உங்களை எல்லாரையுமே வெளியேற்ற பார்க்கிறாரு, உங்களுடைய கட்டளை என்ன ஃபிரௌனே அப்படி கேட்கிறான். சும்மா இல்ல, இது சூனியம், அதை கொண்டு எங்களை வெளியேற்ற பார்க்கிறாரு, என்ன கட்டளை போறீங்க? அதுக்கு பிறகு சொல்றாங்க, எப்படி தெரியுமா, நீங்க ஒரு அனுமதி தாங்கன, யா தூக்க பிக்குள்ளி சஹாரின் அலிம், இந்த ஊர்ல திறமசாலியான எல்லா சூனியக்காரர்களையும் உம்மிடத்தை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அவகாசம் கேட்போம், டைம் கேட்போம், இந்த அதுக்கு நீங்க டைம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து திறமையான சூனியக்காரர், அந்த சூனியத்தை வச்சு உங்களெல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற்ற பார்க்குறார், உங்களுடைய என்ன கட்டளையிடுறீங்க என்று ஃபிரௌன்கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு இன்னும் சில ஆலோசனை சொல்கிறான். என்ன தெரியுமா, இந்த சகோதரருக்கும் மூசாவுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் வந்து திறமையான சூனியக்காரர்கள்லாம் எடுத்து வரோம், யாத்தூக்க பிக்குள்ளி சஹார் நலி கொண்டு வந்து நாம் என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு போட்டியை கொண்டு ஏற்பாடு செய்வோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான். இந்த கோரிக்கையை ஏற்று என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவகாசம் கொடுக்கப்படுது. அவங்க அந்த ஊரில் மிக திறமையான சூனியக்காரர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால் தேடுறான். தேடி
எல்லா சூனியக்காரர்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு வரான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவனுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போய்க்கிறான். இப்போ சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய போட்டி நிலவு போகிறது, மிகப்பெரிய போட்டி. இந்த போட்டியில் மூசாவுடைய கொள்கை தோற்று போனால் ஃபிரௌன் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களோட கொள்கை ஓங்கி தலை செஞ்சிடும், தலை தூக்கிடும். நம்ம சொன்னதான் நானும் ரப்புன்னு சொன்னனே, இதெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னேன் தானே என்ன செய்யணும்னு கேட்டால் அவருடைய கொள்கை தயார் செஞ்சிடும், அந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்தப்படும். மூசா நபியோட கொள்கை வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ இதுக்கு என்ன நடக்குதுண்டா, மூசாவுடைய அந்த சூனியக்காரர்கள் அந்த அந்த யார் இந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் அவங்க சில கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கை? சரி, நாங்கள் அந்த போட்டியில் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன சன்மானம் தருவீங்கன்னு கேட்குறான். முதலாவது கோரிக்கை. அவர் என்ன பார்க்குறது தெரியும் ஃபிரௌன், இதுதானே முக்கியமான போட்டி, இது சத்தியத்துக்கும் அசத்தியும் இடையிலான போட்டி, அதில் நாங்கள் தோற்று போனால் வந்து நான் ரப்பு என்ற விஷயம் வந்து சமூகத்தில் கேவலப்படுத்தப்பட்டு வரும். எனவே நான் இதுக்கு சன்மானம் என்ன தெரியுமா, நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களை பக்கத்தில் நான் வச்சுக்கொள்வேன்னு சொல்கிறேன். பக்கத்தில் வச்சுக்கொள்வோம், இதை விட வேறு உங்களுக்கு என்ன தரணும்? அப்போ உடனே அவங்க உடன்பட்டு இப்போ போட்டி நிலவு போகுது. இந்த போட்டியில் அவங்க கேட்குறாங்க மூசா பார்த்து, இம்மான் துல்கிய வைம்மா அண்ணா கூட அவ்வளோ மணல்கான், மூசாவே நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா? உடனே என்ன செய்யலாண்டா மூசா நபி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அப்போ அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் ஃபைதா ஹிமாலுகும் வயசியும், கைத்தடிகளையும் கயிறுகளையும் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க போடுறாங்க. ஒரு நலிவது போல் ஒரு தோற்றத்தை என்ன செய்ய ஏற்படுது, நலிவதில் போ தோற்றம். இப்போ வந்து ஃபௌஜஸஃபி நஃப்ஸிஹி ஹீஃபத் மூசா, மூசா வந்து உள்ளத்தில் பயத்தை உணர்றார். ஏன் பயத்தை உணர்றான்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு நலிவது போல் ஒரு தோற்றம் ஏற்படுது அன்னைக்கு. அப்போ அதனால் ஒரு அச்சம் வந்து என்ன நடக்க போக தெரியாது, ஒரு அச்சம் ஏற்படுது. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் டிரெக்டாக அனுப்பிச்சான்னு கேட்டால் அல்லாஹ் அவங்களோட துணையாக இருக்கிறான். குல்னா உடனே நான் மூசாவுக்கு சொன்னால் லாத்தக நீ பயப்படாது, இன்னக்கு அந்த ஆகலை, நீ தான் ஜெயிக்க போகிறாய், நீ தான் வெற்றி அடைய போகிறாய் என்று அல்லாஹ் அனுப்பிச்சான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மூசா நபி என்ன செய்யறான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய கைத்தடியை நீ போடு கீழே. போட்ட உடனே இவங்களுடைய எல்லா கைத்தடிகளையும் ஒவ்வொன்றா என்ன விழுங்குது. தல்கஃபு மா யஃபிகூன், அவங்க பொய்யாக செய்த வெற்ற அனைத்துமே மூசா நபியுடைய கைத்தடி உண்மையான பாம்பா மாதிரி விழுங்குது. விழுங்கிய உடனே என்ன நடக்குது, இதில் ரெண்டு செய்தி அல்ல சொல்கிறான். முதலாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கொண்டு வந்தாக்க சூனியம் என்று சாதாரண சூனியத்தை கொண்டு வரல. வஜாவு பிசிஹ்ரின் அதீம், பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்தார். பிரம்மாண்டமான சூனியம் அரபில் சிஹ்ரின் அதீம் தானே, அதை விட சூனியம் வேற இல்லை. அப்போ அந்த அளவுக்கு சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சூனியத்தினால என்ன பண்ணிருக்கணும், உண்மையில மூசா நபியுடைய வாய்க்கு திரை ஓட்டிக்கணும். இவர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறாரு, அவர் வாய்க்கு முத்திரை குத்துவோம் அப்படி எதாவது செஞ்சிருக்கணும். அவர் மெண்டல் ஆக்கியிருக்கணும், ஒரு முடமா அரிக்கணும், அல்லது ஏதோ அதை தானே செஞ்சிருக்கணும். உண்மையிலே சூனியத்துக்கு சக்தி இருக்கு என்று இருக்குமா இருந்தா அந்த சக்தியை பிரயோகிக்கிற இடம் அந்த இடம் தான். எப்படி ஆக்கியிருக்கணும், மூசா நபியை முடமாக்கியிருக்கணும், மெண்டல் ஆக்கியிருக்கணும், பைத்தியமாக்கியிருக்கணும், அல்லது பேசமாக்கணும். ஆனால் எப்படிப்பட்ட சூனியத்தை கொண்டு வந்தாங்க, வஜாவு பிஸ்ஹின் அதீம், பிரம்மாண்டமான சூனியம். பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்து என்ன பண்ண முடிஞ்சுக்கன்னு கேட்டா, கைத்தடிகளையும் கயிறுகளை நலிவது போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த முடிச்சு. இப்ப இது குறித்து அல்ல என்ன பேசுறான் பாருங்க, தல்கஃபு மா யஃபிகூன், சும்மா பேசல. இதை உலக அழிய வரைக்கும் இந்த வசனங்கள் படிக்கிற பொழுது மக்கள் தெளிவா அறியணும், தெளிவா புரியணும் என்பதற்கான அதை எப்படி பயன்படுத்துறாங்க. மா யஃபிகூன், யஃபிகூன் அர்த்தம் வந்து பொய். அவங்க பொய்யாக செய்தவற்றை மூசா நபியுடைய பாம்பு அந்த கைத்தடி உண்மையான பாம்பா மாதிரி விழுங்கியது. அப்ப அவங்க செஞ்சது என்ன, பொய், ஏமாத்து, ஒரு மெஜிக் கூட பண்ணிக்கிறான். இது மெஜிக் பண்ணிக்கிறான்னு யார் அல்ல சொல்றானே, அவன் பொய் செஞ்சுக்கிறான், உண்மையால நடக்கல. அப்ப அதுமா இன்னமா சனவு கைது சாகின், அவங்க செஞ்சதெல்லாம் சூனியக்காரனுடைய வித்தைங்கிறோம். வித்த கைதன தந்திரம், வித்த தந்திரத்தின் மூலமா டெக்னிக்கல் மூலமா ஒரு நலிவது தோற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சே தவிர அது வந்து உண்மை இல்லை என்றால சொல்லிட்டான். அப்ப ரெண்டு வார்த்தை சொல்றான். ஒன்று சொல்ற கைது தந்திரம், ரெண்டாவது சொல்றான் பொய்ன்னு சொல்றான். ரெண்டு வார்த்தை சொல்றான். இது ஏன் அல்ல பதிவு செய்யறான் தெரியுமா, அவ சூனியக்காரர்களால் செய்கிற எல்லாமே பொய் தான், எல்லாமே ஏமாத்து தான், எதுவுமே நிஜமில்லை என்பதை பதிவு செய்யறான். இப்ப அல்ல இன்னொரு செய்தி சொல்றான் பாருங்க,
இப்பதான் வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த போட்டி நடந்துச்சு, அந்த போட்டிக்கு வந்தாக்க சாதாரண சூனியக்காரர்கள் கிடையாது. அந்த ஊர்ல தேர்வு செஞ்சு இனங்கண்டு பரிசீலித்து யார் யார் திறமையானாக்கள் கண்டறிந்து கொண்டு வரப்பட்டீங்க. கண்டறிஞ்சு கொண்டு வந்த பட்டாக்கள் என்ன சூனியத்தை கொண்டு வந்தாங்க? பிரம்மாண்டமான சூனியம். அதனூடாக என்ன பண்ண முடிஞ்சுக்கு? சின்ன ஒரு வேலை தான், நலிவது போல் தோற்றம். இதை விட தான் இன்னைக்கு வெஜ்ஜி காட்டுறான், எப்படிலாம் காட்டுறான், இதெல்லாம் தூங்கி விழுங்குற அளவுக்கு இன்னைக்கு காட்டி கொண்டிருக்கிறான். அதான் செய்ய முடிஞ்சுக்கு. அல்லாஹ் சொல்றான், சூனியக்காரர்கள் வந்து எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டார் சொல்லிட்டான். இப்ப வந்த சூனியக்காரர்கள் தானே இவங்க என்ன செய்யறான்? ஃபவுல்கி சஹர் சுஜ்ஜத், உடனே சுஜூதுல கீழே விழுறான். சுஜூதுல கீழே விழுந்து ஆமன்னா பிரப்பி ஹாரூன மூசா, மூசாவுடைய ஹாரூன் ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் சொல்றான். அப்ப மூசா நபியோட கொள்கையை தோக்கடிக்க வந்தவர்கள், ஃபிரௌனுக்கு நாங்கள் பக்கபலமா இருக்க வேண்டும் வந்தவர்கள், அவர்கள் கடைசியில் எப்படி மாறுகிறார்கள்? சுஜூதுல விழுந்து மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டோம், ஹாரூன் ரப்பை ஈமான் கொண்டோம் என்று முஸ்லிமா மாறுறான், இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அப்ப யோசித்து பாருங்க, பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல, தோத்து போயிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வராண்டா. இப்போ என்ன விளங்குறாங்க? நாங்கள் செஞ்சதான் பொய், இது ஏமாத்து, இது செஞ்சது உண்மை. அது பாம்பை மாறினது உண்மையான பாம்பு விழுங்குதே, இது மனுஷனால முடியாது, எந்த சக்தியால் அது முடியாது. நாங்களும் பெரும்பெரும் சூனியக்காரர்கள் தான், அதை கண்ணால பார்க்கிறோம். இது வந்து மனிதனால செய்யப்பட்டது அல்ல, இது படைத்து ரப்பினால் தான் செய்யப்பட்டிருக்கிறது, அவரால் தான் இது முடியும். அதனாலதான் சுஜூதுல விழுந்து ஒருத்தர் கூட மீதி இல்லாம அவ்வளவு பேர் இஸ்லாத்தை எடுக்கணும். இந்த சம்பவத்தால ஏன் சொல்றோம்? படிப்பினை தான் சொல்றோம். உலகம் அழிய வரைக்கும் நாங்கள் எப்படி நம்பணும்? சூனியக்காரர்கள் தோத்து போவார்கள், அதனால் எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு மெசேஜ் தான் அல்ல தாரான். படிப்பினை இல்லாம ஒரு தகவல் அல்ல தருவானா? சொல்லுவானா? விழாவாரியால பேசுவானா? முழு சம்பவத்தையும் சொல்றான பாருங்க. எனது சூனியத்தை வச்சுதான் அன்னைக்கு கையை முடக்குறோம், காலை முடக்குறோம், அதை முடக்குறோம், இதை முடக்குறோம் என்று மக்களை பயம் காட்டுறது, அச்சத்தை ஏற்படுத்துறது. இது ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாத, எல்லாம் போலி தோட்டம், போலிக்கு தான் சொல்லுவ செய்வான், ஒரு பயம் காட்டுவான், நம்ப கூடாது, சூனியக்கார தோத்து போகக்கூடியவன் தான் என்று. அதுதான் இஸ்லாத்தோட அகீதா, அதான் இஸ்லாத்தோட அடிப்படை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வரலாற்றை நமக்கு அழகா சொல்றான். இன்னைக்கு என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு கூட்டம் சூனியத்தை நம்புற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்துவான் என்று அந்த சூனியத்துக்கு, அந்த ஏமாத்து வேலைக்கு அல்லாஹ்வோட இணைச்சு பேசுறது. அல்லாஹ் சொல்ற சூனியக்கார வெற்றி பெறமான சொல்லிட்டான். அப்ப இங்கே இருந்த கையை முடக்கு, காலை முடக்கிறதுக்கு, அநியாயத்துக்கு அல்ல துணை போவானா? ஒருத்தரை காலை முடக்கிறதுக்கு ஒருத்தர் ஏதாவது பண்றான், அல்லாஹ்வுத்தால அதுக்கு ஹெல்ப் பண்ணினா அவன் தலை இல்லாம போயிடும், மெண்டலா போயிடுவான். இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க? அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா? என் வாப்பா மெண்டல் ஆயிட்டாரு, உழைக்கிறது ஒத்தரும் இல்லை, சமூகம் கேவலமா பேசுறாங்க. நீங்க அல்லாஹ் நாடினான்னு சொன்னீங்கன்னா அவர் மெண்டல் ஆக்குறது அல்லாஹ் தானே காரணம். அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்பதற்கு அல்லாஹ் தானே காரணம். அல்லாஹ் உதவி செய்வானா? பக்கபலமா இருப்பானா? அதுக்கு அல்லாஹ் நாடுவானா? மெண்டல் ஆக்குறதுக்கு, கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு, அல்லது வேற ஒரு காரியத்தை செய்வதற்கு. அவ கணவன் மனைவி பிரிஞ்ச யாரு பாதிக்கப்படுவான்? குழந்தைகள் பாதிக்கப்படும், காலகாலம் அந்த மக்கள் கவலைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் துணை போவான சொல்றீங்களா? துணை போக மாட்டான். அல்ல இந்த சம்பவத்தை சொல்றான், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான செய்தி மெசேஜ் அறிவிச்சுட்டான். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபிரௌன் கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவங்கள பார்த்து கேட்கிறான். ஆமன்தும் லஹு கபுல அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி வழங்குவதற்கு முன்னால் நீங்க ஈமான் கொண்டு விட்டீங்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் ஸிஹ்ர் சொல்றான். இவர் இந்த மூசா நபிக்கார இவர் தான் இவங்களுக்கெல்லாம் ஹெட் மாஸ்டர் சொல்றான், பெரிய சூனியக்காரர். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிறாங்க. அப்படி என்ன செய்யறான்னு கேட்டா பிளேட்டை மாத்துறான், சொல்லிப்படி சொல்றான், எச்சரிக்கிறான். ஃபலவு கத்தியன் ஐதியக்கும் வாரிஜுலக்கும் மின் ஹிலாஃபின்,
வலவு சல்லிபன்னக்கும் ஃபி ஜுதூஇன் நஹ்ல், உங்களை மாறுகை வெட்டுவேன், பேரிச்ச மரத்தின் அடியில் சிலுவையில் அறைவேன். என்ன செய்ய போறீங்க? இஸ்லாத்தை விட்டு விட்டு வாங்க, இல்லாட்டி மாறுகை வெட்டுவேன்னு சொல்லுகிறான். ஆனா அதுக்கு சொல்றான் வல தாலமுன் ஐயுனா அஷத்து அதாப வாபுகா. அப்போ உங்களுக்கு விளங்கும் என்னுடைய தண்டனை எப்படி என்று உங்களுக்கு விளங்கும், என்னுடைய தண்டனை எப்படி நிலையானது என்று விளங்கும், யார் நிலையானவன் என்பது விளங்கும் என்று கடுமையாக எச்சரிக்கிற பொழுது அவங்க பயந்து போனாங்களா? எப்படி கொள்கை உறுதி பாருங்க, எப்படி உறுதி தெரியுமா சொல்றாங்க, நீங்க மிரட்டுறீங்களா? லன் நூசிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத் வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்த ரப்பை தேர்வு செய்யாமல் உங்களை நான் தேர்வு செய்வேனா? என்னை படைத்த ரப்பை நான் தேர்வு செய்வேன், நீ ரப்பு இல்ல, நீ ரப்பு ஒன்றை நான் தேர்வு செய்ய மாட்டேன். ஃபக்லி மா அந்த கால், நீ நினைச்சதை செய்யும், வெட்ட போறிய வெட்டு, சிலுவையில் அறைய போற அற, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னமா தக்லி ஹாதியில் ஹயாது துன்யா, நீ செய்கிற அனைத்து அட்டூழியங்களும், என்னை வெட்டினாலும் கண்ணந்துண்டவ ஆக்கினாலும் என்னை சிலுவையில் அறைந்தாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சிருமே, இந்த உலக வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையே என்று தைரியமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அந்த வினாடியில எப்படி கொள்கை பாருங்க. இன்றைக்கு நம் சமூகத்தில் குடும்பத்தில் ஒரு தகராறு வந்தால், அல்லது வறுமை வந்தால், அல்லது ஏதாவது வந்து அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் நடந்தால், அந்த மாதிரி நேரங்களில் கொள்கை விட்டு தடம் புரண்டு போகிற சூழ்நிலையில் அந்த சூனியக்காரர்கள் கண்ணுக்கு முன்னானே கடுமையாக ஃபிரௌன் செய்வான், கொடுங்கோல் ஆட்சியாளன், எல்லா பட்டாளங்களும் எல்லா பலமும் இருக்கிறது. ஆனால் மிரட்டுகிற பொழுது மிரட்டுவதற்கு அவர்கள் அஞ்சவில்லை. நினைச்சதை செஞ்சுக்கோ, இந்த மார்க்கத்தை விட்டு என்னால் வர முடியாது, அதுதான் சத்திய மார்க்கம், அது சத்திய இஸ்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சில மார்க்க பயான் பண்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பாருங்க சொல்றாங்க, இன்னஹு மையாதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் ரப்பை பாவியாக சந்திக்கிறார்கள், ஃபைனலஹு ஜஹன்னம் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், அதில் சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள். யார் சொல்றது? பிரச்சாரம், சூனியக்காரர்கள். வமையாதிஹி மூமினன் கத் அமில ஸாலிஹாத், யார் மூமினாக இருந்து கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ, ஃபௌலாயிக லஹும் தரஜாத்துல் உலா, அவர்கள் உயர்வான அந்தஸ்தில் இருப்பார்கள். ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அந்த சுவர்க்கம் இருக்குத்தானே, அதுக்கு ஆறுகள் ஓடுகிறது, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை, சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி தெளிவான கொள்கையை அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌன் கூட்டத்தாருக்கும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். கடைசியா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அழகான ஒரு துவா சொல்றான், அழகான துவா என்ன தெரியுமா? இறைவா ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன், எங்கள் மீது பொறுமை ஏற்படுத்தியா அல்லாஹ் ரஹ்மானே, எனக்கு அநியாயம் பண்ண போறான், அட்டூழியம் பண்ண போறான், வெட்ட போறான், எல்லாம் போறான், ஆனா எனக்கு பொறுமை தாய் ரப்பே. வத்தவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள். சூனியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? எங்கள் மீது பொறுமை சொரிவாயாக, எங்களை முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தார் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் மூசாவுடைய வரலாற்று செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எதை கேட்டோமோ தொடர்ந்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கத்தை அடைவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு தரும் படிப்பினை சம்பந்தமாக இரண்டாவது நாளாக இன்றும் பல விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளுக்கான கேள்விகள்: மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாவா காலத்தில் யாரை துணையாக அழைத்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாவா காலத்தில்
துணையாக யாரை அழைத்தார்கள்? இரண்டாவது கேள்வி, சூனியக்காரர்கள் கைத்தடிகளையும் கை இருப்புகளையும் போட்ட பொழுது அந்த செயலை அல்லாஹ் எந்த மாதிரி சொல்கிறான்? சூனியக்காரர்கள் அவருடைய கைத்தடிகளை போடும் பொழுது அந்த செயலை, அந்த சூனியத்தை எந்த மாதிரி அல்லாஹ் வர்ணிக்கின்றான்? மூன்றாவது கேள்வி, இஸ்லாத்தை ஏற்ற சூனியக்காரர்கள் என்ன பிரார்த்தனையை செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்ற சூனியக்காரர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? இதுதான் இன்றைய நாளுக்கான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை இஃப்தாருக்கு முன்னதாக லைவில் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று போடப்படும். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பதிலளியுங்க. இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டி முடிவில் பரிசுகள் வழங்குறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. அடுத்ததாக சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலிகாவத்தை கிளையினால் ரமலான் மாதம் முழுவதும் நடைபெறும் பெண்களுக்கான தர்பியா வகுப்பு நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் காலையில் 10 மணியிலிருந்து நடைபெறும். பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள் என்ற தலைப்பில் அந்த வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கும் அனைத்து சகோதரிகளும் கலந்து சிறப்பிக்குமாறு கோரி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.